ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேக்கினந்து சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வில்லேஜ் டைப் விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டோட வயலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அங்கே வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் என்னை அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்கள், இவங்க விவசாயம் போட்டிருக்காங்க என் ஃப்ரெண்டு வீட்டில். நான் அதை ஷூட் பண்ணுறதுக்காண்டியே வந்திருக்கேன். இது சிட்டிக்குள்ளேயே தான் கொஞ்சம் தூரத்தில் இந்த பிளேஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஃபுல்லுமே வயல், தோப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. நான் மைண்ட் பீஸ் ஆகிறதுக்காக நான் அங்கே போயிடுவேன். எனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நான் அங்கே போயிடுவேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அங்கே போனால் மன அமைதியாக இருக்கும். அதுக்காண்டி நான் போயிருக்கேன். பாருங்கள், இது அவங்களோட குட்டி நாய்க்குட்டி. இந்த டாகி ரொம்ப க்யூட்டாக இருந்தான். நான் சுற்ற அவனும் சுற்றிக்கிட்டே இருக்கான். அவன் என்னை சுற்றுறான்ட்டு நான் சுற்றினா அவனும் சுற்றிக்கிட்டே இருந்தான். ஸோ க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அவனை பிடிச்சிருந்துச்சி. அவனை மிஸ் பண்ணிட்டு வரவே மனசே இல்லை எனக்கு. பாருங்கள், இப்போ நம்ம அப்படியே போகலாம். ரொம்ப நேச்சராக இருக்குது. இங்கெல்லாம் நம்ம டவுனுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மாடை அவுத்து ரோட்டில் விட்டுறாங்க. அதனால் மாடுகளுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகுது, மனுஷங்களுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆனால் அங்கேயெல்லாம் பாருங்கள், வில்லேஜ் சைட்லாம் மாடை கட்டி போட்டு இப்போ அவங்களே பராமரிக்கிறாங்க. அதுக சாப்பிடணுன்னா அதுகளை போயிட்டு புல் இருக்க இடமா கட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பிட்டு முடித்தவொடனே கூட்டிகிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள், நான் வயலை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சரி, இங்கே கத்திரிக்காய் செடின்னு நினைக்கிறேன். ஆமாம், கத்திரிக்காய் செடி போட்டிருக்காங்க. எல்லாம் கத்திரிக்காய் செடி. இங்கே பாருங்கள், வாழைத்தோப்பு, வாழை மரம் இருக்குது. அவள் சொல்லி ரொம்ப ஹாப்பியானா. நான் போன தடவை போனப்போ அது குட்டி மரமாக இருந்துச்சு, இப்போ பெருசாக வளர்ந்துருச்சு. பாருங்கள், இது எல்லாமே தெரிகிறது எல்லாமே ஃப்ரெண்டோட தோப்பு தான். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப நம்ம இங்கேயே சிட்டிக்குள்ளேயே இருந்து இந்த டிராஃபிக்கு ரொம்ப இதெல்லாம் பார்த்து அங்கே போனால் இந்த மாதிரி லொக்கேஷனை பார்த்தாலே மைண்டே பீஸ் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் அப்படியே நடந்து போயிட்டு உங்களுக்கு அந்த கிணறு பகுதியை காட்டுறேன். வாங்க போகலாம். கிணறு பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் எனக்கு கிணறு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அங்கே ஆனால் அதை பார்க்க ரொம்ப பிடிக்கும். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. இது புடலங்காய் கொடியோ சொரக்காய் கொடியோன்னு சொன்னால் எனக்கு சரியாக தெரியல. அவள் எனக்கு வீட்டுக்கு கொடுத்து விட்றதுக்கு காய் பிடுங்கிட்டு இருக்கா. பாகக்காய் கொடி கீழே படர்ந்துருக்கு, பாகக்காய் பிடுங்கிட்டு இருக்கா. ஆமாம், இங்கிட்டு இருக்கிறது புடலங்காய் சொரக்காவோ தெரில. ஆக்சுவலி அந்த கொடி அது இது பாருங்கள், எனக்கு பாவக்காய் பிடுங்கிட்டு இருக்கா. இந்த பாருங்கள், இங்கே இருக்கிறது கொத்தவரங்காய் செடி தெரியுதா? இதுதான் கொத்தவரங்காய். பாருங்கள், நான் கொத்தவரங்காய் செடியை இன்றைக்கி தான் பார்க்குறேன். அங்கே போய் தான் எனக்கு கொத்தவரங்காய் செடியை பார்க்குறேன். போன தடவை நான் போனப்போ அவங்க குட்டி குட்டி செடியாக நட்டு வச்சுருந்தாங்க. இந்த தடவை நான் போகிறப்ப அது வளர்ந்துருச்சு. ஒவ்வொரு செடியிலையும் நிறையா கொத்தவரங்காய் இருந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த செடியெலாம் பார்க்குறேன். ஆனாலுமே எனக்கு அந்த இலைகளுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரில. ஆனால் அவங்களுக்கு தெரியுது. குட்டி குட்டியாக இருந்தால் எனக்கு கத்திரிக்காய் செடி இதெல்லாம் எனக்கு வித்தியாசம் தெரில. ஆனால் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. அங்கேயே இருக்கனால நாங்கள் போனால் தான் எனக்கு தெரியுது விவசாயம் எவ்வளோ கஷ்டம்னு. அவங்க கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்கன்னு. நம்ம காசுக்கு நம்ம வாங்க போகிறப்ப நம்ம குறைச்சி கொடுங்க அப்படிலாம் கேட்குறோம். ஆனால் அதை விளைவிக்கிறதுக்காண்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் போய் அங்கே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் அந்த செடி வளர்ந்துருக்கு. இப்போ தான் அதுக்கு கொத்தவரங்காவே வருது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதை செடி நட்டு அதை ரொம்ப குழந்த மாதிரி பராமரித்து அதுக்கு கரெக்ட் டைமுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். நம்ம குழந்தை பார்த்துக்கிற மாதிரி தான் விவசாயிகள் எல்லா செடியுமே பார்த்துக்கிறாங்க. அதனால தான் நமக்கு
அந்த காய் வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போகவும் தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா நம்ம வாங்குகிற அந்த 1 கிலோ காய்க்காக அப்படின்னு. நம்ம ஈஸியாக அந்த 1 கிலோ காய் வாங்குகிறோம், அந்த 1 கிலோ காய் அவங்க விளைவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை போய் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொன்று உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, என்னால் அந்த செடியிலேருந்து கொத்தவரங்காய் பிடுங்க தெரியல எனக்கு. அந்த பிடுங்கி நானும் பார்த்தேன். ஆனால் கொத்தவரங்காய் வந்துச்சோ இல்லையோ பாதி பாதியாக ஒடியுது. அப்புறம் செடியே உடஞ்சி போச்சு. இன்னொன்று என் கையில் வந்து அந்த சொன்ன மாதிரி இருக்கிறதெல்லாம் குத்தி எனக்கு கை உடனே காயமாச்சு. ஆனால் என் ஃப்ரெண்டு எனக்காண்டி எடுத்துகிட்ருக்கா பாருங்களே, அவள் நல்லா எடுக்கிறா. அதை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இத்தனைக்கும் அவள் என் கூட படித்த பொண்ணு. அவள் படிச்சுட்டு மற்ற வேலைகளுக்கு போகாமல் நம்ம விவசாயத்தை பார்க்கணுன்னு அவள் பார்க்குறத நினைக்கும் போது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளும் போய் செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு. அவள் படிச்சுட்டு அதை நினைக்காம விவசாயம் பண்ணுறா. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் பண்ணணும்னு இப்போ ஆசையாக இருக்குது. பாருங்க, அங்கே தண்ணிலாம் வருது, பயங்கரமாக இருக்குது. பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். அந்த நாய்க்குட்டி என் கூட விளையாண்டுக்கிட்டே இருக்கான். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் என் கூட தான் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு போய் என் மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லான மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி நான் யாரையாவது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி நேச்சர் இருக்க இடத்துக்கு போனாலே நம்ம மனசே மாறிடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காமல் இந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். உண்மையிலே உங்களுக்கு மனசே அமைதியாயிரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆனால் இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்காக விளாக் எடுக்க போய் அந்த இதில் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டேன். ரொம்ப ஜாலியாக போச்சு. டைம் போனதே தெரியல. இப்போ நம்ம திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்டுக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்கள், ஆக்சுவலி இது என்ன ரோடுனா மலைக்கேணி, திண்டுக்கல் மலைக்கேணி போகிற ரோடு. பாருங்கள், நம்ம வீட்டுக்கு போக ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ்ஸில் தான் காலையில் பைக்கில் போனேன். இப்போ நான் சீக்கிரமே வீட்டுக்கு வந்தனால நான் பஸ்ஸில் வந்துட்டேன். இப்போ பஸ் ஸ்டாண்டு, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு தான் இது. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து என் ஹஸ்பண்ட் என்னை பிக்கப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போட்ட வீடியோ, இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போட்ட வீடியோ இந்த வீடியோ தான். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு குட்டி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.